இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலையீடு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு போலீஸ் தெரியும். நேத்து நீங்க சமூக வலைதளத்துல குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த கொடூரத்தை விட மிக கொடூரமானது அரசு நிர்வாகத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் அப்படி நீங்க பதிவிடுறதுக்கு? அனுமதி இல்லை, இரட்டை கோலை முறை இருக்கிறது, சுடுகாட்டுக்கு பாதை இல்ல, எஸ்சி நாய்களா எச்சக்கல நாய்களா வெளில வாங்க சொல்றாங்க. எஸ்பிக்கு கோவம் வந்திருக்கணும், கலெக்டருக்கு கோவம் வந்திருக்கணும், தாசில்தாருக்கு கோவம் வந்திருக்கணும், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கோவம் வந்திருக்கணும். ஏன்னா உள்ள அவங்க நாக்குறாங்க. இந்த வழக்கு குறித்து ஒரு கல்லு கூட எடுத்து வைக்கல. கோயில்ல சாமியாடி சாதியை சொல்லி திட்டி இழிவா பேசி வெளில போகலாம் நாய்களான்னு சொன்ன அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறை விரும்புகிறது. பெரன்பு கொண்ட தோழர்களுக்கு வணக்கம். இது கிழக்கு ஊடகம். நான் உங்கள் நந்தன். புதுக்கோட்டை வேங்கவேல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலந்த இழிவான செயல் நடந்து 1 மாதத்திற்கு மேலாயும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அது அனைத்து தரப்பு மக்களையும் பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா, இந்த பிரச்சனை சம்பந்தமா தொடர்ந்து வேங்கவைகள் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் கூட பயணித்துக் கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் திலீபன் ராஜா உடனே இருக்கிறார். அவர்கிட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமா பேசுவோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். வேங்கவியல் பிரச்சனையில என்ன நடந்துச்சு, அதை பத்தி ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது தமிழ் மொழி பேசுகிற உலகம் எங்கும் வசிக்கிற எல்லாருக்குமே இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்தில் வேங்கவேல் இறையூர் அப்படிங்கிற கிராமம், அதில் தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு வேங்கவேல் அப்படின்னு பேர். அங்கே அந்த மக்களுக்கு நீண்ட காலமாக மொத்த இறையூரில் இருக்கிற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் குடிநீரில் தட்டுப்பாடு இருக்குது. அது தொடர்ந்து தலித் மக்கள் அல்லது எல்லா மக்களும் கோரிக்கை வச்ச விளைவாக கடந்த 6 ஆண்டுகளாக 2016 கட்டப்பட்ட தொட்டி மக்கள் பயன்பாட்டில் எல்லாமே இருந்ததை அங்கே அன்னைக்கு அந்த காலத்தில் 2021 ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த முத்தையா மனைவி பத்மா முத்தையாங்கிறவங்க திடீர்னு சுத்தமே பண்ணாமல் திறந்து விட்டுறாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன நெருக்கடியை தந்துருக்குது. ஆனால் கூட 9 மாதத்துக்கு பிறகு டிசம்பர் 21 ஒரு குழந்தை அட்மிட் ஆகிறாங்க. தொடர் காய்ச்சல், இருமல், உடல் உபாதைகள் அட்மிட் ஆகிறாங்க. அது 1, 2வது குழந்தை, 3வது குழந்தைன்னு 21 25 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ்க்குள்ளார 5 குழந்தைகள் அட்மிட் இருக்கிறது. 20 குடும்பம். அப்போ அங்குள்ள மருத்துவர்கள் என்ன, ஒரு தலித் கிராமத்தில் 20 குடும்பத்தில் 5 குழந்தைங்க அட்மிட் ஆகிறாங்கன்னு அட்ரஸ் பண்ணி குடிநீரில் பிரச்சனைக்கு தொற்று இருக்குது கவனிங்கன்னு சொன்னதுனால டிசம்பர் 26 அங்கே இருக்கிற தலித் மக்கள் ஒரு இளைஞர்களை போய் மேலே போய் பாருங்க, அதாவது இறந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான், ஏதாவது பரவாயில்ல இறந்துருக்குமோன்னு நினச்சி பார்க்குறாங்க. மேலே போய் பார்த்தா அதிர்ச்சி, மனித மலம் கலந்துருக்குது. உடனடியாக அரசு நிர்வாகத்தை இருக்கிறாங்க, ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து பார்வையிட்டு அது தொடர்பாக வழக்கு பதிஞ்சாச்சு. 26 வழக்கு பதிஞ்சாச்சு. ஆனால் டிசம்பர் 26 இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம் முடிஞ்சு 3 பிப்ரவரி 3 வரைக்கும் அந்த குற்றவாளிகள் யாருன்னு அடையாளம் காணப்படலை, கைது செய்யப்படலை. அதான் இப்போ இன்னைக்கு பிரச்சனையுடைய வேறா இருக்குது. இல்லை, இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பா ஏதாவது தீர்வு உதவி செஞ்சிருக்காங்களா? அதை பத்தியான ஏதாவது தகவல் இருக்குதா? அதாவது அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றவங்க தலித் மக்கள், 20 குடும்பத்தை சேர்ந்த தலித் மக்கள் தான் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த தலித் மக்களை தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற அகமுடையர் சாதியை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் அல்லது அம்பலகாரர் சமூகத்தை சேர்ந்தவங்களாகட்டும், எல்லாருடைய ஒற்றை கோரிக்கை மனித மலத்தை குடிநீரில் கலந்தவன் யார், அந்த கயவனை கைது செய்யணுங்கிறதான் முதல் தீர்வுதவி. அதுதான். ஆனா கூட நீங்க கேள்வி கேட்குறீங்க, அது நியாயத்திலிருந்து செய்திகளை பகிர்றேன். இப்ப அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் SC ST வன்கொடுமை வழக்கு பதிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆக்டை வந்து SC ST தான் பதிஞ்சுக்கிறாங்க வழக்க. ஆனா அந்த சட்டப்படி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார SP அண்ட் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு மக்களுக்கு தீர்வுதவி தொகை வழங்கணும். வீடு கொளுத்தப்பட்டிருக்குன்னா வீடு உடனே கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு உணவு பொருள் உள்ளிட்ட அரிசி கூட கொடுக்கணும், சட்டம் சொல்லுது. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, குடிநீர் இல்லைங்கிறதான் பிரச்சனை. அந்த குடிநீர் கூட கொடுக்கல அரசாங்கம். இதை விட ஒரு மோசமான அரசு நிர்வாகத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. குறைந்தபட்ச குடிநீர் கொடுக்கல.
2 நாள்ல 26ஆம் தேதி சம்பவம் நடக்குது, எஃப்ஐஆர் போடுறாங்க. 27, 28, 29, 30ல திருப்பி 2 பேர் அட்மிட். என்னடான்னு கேட்டா குடிநீர் வந்து அங்க இருந்து கட் பண்ணிட்டோம், அந்த குடிநீர் தொட்டில இருந்து பைப்பை கட் பண்ணிட்டோம். இந்த பைப்பை கொண்டு போய் இன்னொரு குடிநீர் தொட்டில கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த குடிநீர் நல்ல குடிநீர் வருது. ஆனா அந்த பைப்புல வந்து மனித மலம் இருக்குமா இருக்காதா, கசடு தங்கி இருக்குமா இல்லையா? இது எல்லாம் எவ்வளவு மோசமான பாக்டீரியாக்கள் உருவாக்கி இருக்கோம். இதை குடிச்சு இன்னும் 2 பேர் அட்மிட். இன்னும் 2 பெண்கள், யாரு சிந்துஜாங்கிற ஒரு பெண்ணும் சுலோச்சனாங்கிற பெண்ணும் டிசம்பர் இறுதியில் அட்மிட் ஆகுறாங்க. எவ்வளவு கொடூரமானது. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்க கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு, அண்ணன் ஆளூர் சானவாஸ் அவர்களும் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களும் ஆஜராகிறாங்க. அங்க புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இந்த சம்பவத்தை சொல்லி விளக்கம் சொன்னதுக்கு பிறகுதான் அந்த பெல்ட், அந்த குடிநீர் பைப் லைனை மாத்துறாங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கு குடிநீர் கிடைக்குது. அப்ப எத்தனை நாள் அரசாங்கத்தின் கவனத்துக்கு வருவதற்கு முன்னாடி 5 நாள் அந்த மனித மலம் கலந்த அசுத்தமான குடிநீரையும் அரசாங்கத்தின் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஜனவரி 1 வரைக்கும் அந்த குடிநீர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இதை விட கேடுகட்ட அரசு நிர்வாகம் இந்த நிர்வாகம் வேற எங்க இருக்க முடியும்? இவ்வளவு மோசமான, மோசடித்தனமான, அயோக்கியத்தனமான அரசாங்க நிர்வாகம் வேற எங்க இருக்க முடியும்? இல்ல, இப்ப குடிநீர் வழங்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான். அதை தாண்டி நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வுதவியா அரசு சார்ந்து நிதியுதவி அல்லது அந்த மக்களுக்கு இப்ப அந்த பிரச்சனையில இருந்து தொடர்ச்சியா வேலை வாய்ப்போ அது போன்ற எந்த இதுவும் இல்லாம அங்க உள்ள மக்கள் எல்லாம் வீட்டிலே இருக்காங்க. அது சார்ந்து அரசு ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா? எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளர அவங்களுக்கு தீர்வுதவி தொகை வழங்கணும்னு சொல்றாங்க. சட்டப்படிதான் எஃப்ஐஆர் போட்டிருக்கான். ஆனா யாருக்கேனும் ₹1 நாணயம் கொடுக்கப்பட்டிருக்குதா? கொடுக்கல. நான் பட்டியல் படிக்கிறேன். அந்த தண்ணி குடிச்சவங்க யார் யாருன்னு. அந்த மனித மலம் கலந்த குடிநீரை குடித்தவர்கள் வேங்கையில் கிராம மக்கள். ஜீவானந்தம் தோங்குது, ஜீவானந்தம், ஜானகி, முரளிதரன், இளையரசி, வசந்த் ராஜா, அமுல் ராஜா, வாசம்பால், சந்தியா, பாஸ்கரன், சுலோச்சனா, சுதர்சன், சூரியபிரியா, மீனாட்சி, மணிகண்டன், பாரதி செல்வி, கோமித்ரன், கருப்பையா, வசந்தா, முத்துக்குமார், முத்துகிருஷ்ணன், மீனா, கண்ணதாசன், லதா, தீபிகாஸ்ரீ, யாஸ்விகா, தமயந்தி, ரங்கசாமி, மணிமேகலை, ராஜ்குமார், கனகராஜ், ராஜரத்னம், கோபிகாஸ்ரீ 8 வயசு, லோகம்பால், மாரிக்கண்ணு, ரத்னசாமி, ராஜலட்சுமி, பிரபாகரன், செல்வகுமார், சுபா, தரணிஸ், ஆனந்த், கவிபிரகாஷ், கிட்டப்பா 43 பேர். காசியம்மாள், அமலா, உமா, முருகன், சரோஜா, உமேஸ்வரன், போதும் பொண்ணு, கருப்பாயி, உலகநாதன், மாணிக்கம், சண்முகவேல், பிரபாவதி, முத்துகிருஷ்ணன், சதாசிவம், மாரிக்கண்ணு, பாண்டிச்செல்வி, ராஜசேகரன், பாக்கியம், அஞ்சலை, செல்வம், முத்துலட்சுமி, பூர்வசர்மா, அதர்வா, வளர்மதி, நாகரத்னம், சுபேர், சீனிவாசன், பாக்கியம், விஸ்வநாதன், வினிதா, தேஜஸ், மித்ரா, உலகாயி, மகேஸ்வரி. 80 வயசு உலகாயி இருக்கிறாங்க. 1.5 வயசு தேஜஸ் மித்ரா, 2.5 வயசு அதர்வா. இப்படி குழந்தைகள் வந்து 1 வயசு 2.5 வயசு தீபிகாஸ்ரீ, 1.5 வயசு யாஸ்விகா. 76 பேர் பட்டியல் இருக்குது. இது ஒரு தனி நபர் திலீபன் ராஜாவால் எடுக்க முடியுது. அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? இந்த 76 பேருக்கும் ₹1 நாணயம் கூட கொடுக்கல. இதுவே வன்கொடுமை, அரசு செஞ்ச வன்கொடுமை. அந்த மனித மலத்தை குடித்த இந்த 76 பேரையும் பட்டியலிட்டு 76 பேருக்கும் வீட்டுல போய் குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் 25% 25,000 கொடுத்துக்கணும். தலைக்கு 20,000 அக்கௌண்ட்ல போட்டிருக்கணும். கலெக்டர்கிட்ட ஃபண்ட் இருக்குது, எம்எல்ஏ எம்பி ஃபண்ட், எஸ்சி எஸ்டிக்கு ஃபண்ட் இருக்குது. அரசாங்கம் தொடர்ந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கப்படுற ஃபண்டை திருப்பி அனுப்புறாங்க. இங்க மக்களே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. ஆர்டி ஆக்ட்ல ஒருத்தன் தகவல் வாங்கிக்கிறான் ஒரு தோழர், அந்த ஃபண்ட் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இது ஆக பெரும் கொடுமை. இது மட்டும் இல்ல, இந்த ஃபண்டு இவங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் நோக்கம். எந்த வகையிலும் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கை இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு தமிழ்நாடு போலீஸ் பிரபாகரன்கிற ஒரு தனிநபர் மீது இந்த குற்றச்சாட்டை செஞ்சு நீ தான் செஞ்சன்னு ஒத்துக்கன்னு சொல்லி செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி மிரட்டி பாடுபடுத்தினதுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான ஜனநாயக இயக்கங்கள் நாங்கள் வந்து அந்த களத்தில் நின்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கட்டும், எந்த சமூகமா இருக்கட்டும், எந்த சாதி மதமா இருக்கட்டும், கவலை இல்லை. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும். உண்மை தவறு செய்யாத, குற்றம் செய்யாதவர்கள் எந்த சூழலும் இதை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்கள் கவனம் எடுத்து போராட்டத்தை கூர்மைப்படுத்தினது பிறகுதான் தமிழ்நாடு போலீஸ்ட இருந்து, தனிப்படைகிட்ட இருந்து அது வந்து சிபிசிஐடி கைக்கு மாறிச்சு. ஆனால் கூட சிபிசிஐடி கைக்கு போனதுக்கு பிறகும் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி நேத்து வந்து நேத்து நைட்டு வந்து போலீஸ் சம்மன் கொடுக்குறாங்க. யாருக்கு? அந்த பிரபாகரனுக்கு, முரளி ராஜாவுக்கு, சுதர்சனுக்கு,
முத்துகிருஷ்ணனுக்கு. இந்த 4 பேர் யார்? தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த 4 பேர் யாருன்னா சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் தான் மேல ஏறி மாமல தொட்டியில மனித மனத்தை பார்த்து உறுதிப்படுத்தினவங்க. இவங்களுடைய செல்போனை கொடுத்து பிரபாகரன் செல்போன் கொடுத்து தான் படம் எடுக்க சொன்னாரு. இதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரனுடைய செல்போன் போலீஸ் கையில இருக்குது. இந்த 2 பேர் சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா. அதுல முரளிராஜா காவல்துறை வேலை பார்க்கிறாரு. இவங்க 4 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி இன்னைக்கு இப்போ நேற்று இரவு வந்து 12 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க. முந்தா நாள் இரவு 11 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க. அங்கே எவிடன்ஸ் கதிர் அங்கே போய் நீங்க விசாரிக்க தான் செஞ்சாங்கன்னா உறுதிப்பட்டு நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க, நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா குற்றம் செய்யாதவர்கள் மீது நீ குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லி பேசி இன்னைக்கு நேற்று வெளில வந்துருக்காங்க, வெளில கூட்டி வந்துருக்காங்க. இல்ல இப்ப இங்க ஒரு 4 இளைஞர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்கல்ல, இதுல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலையீடு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வேற என்னவா இருக்கும்? இல்ல அதான் கேக்குறேன். இல்ல இப்ப தலித் மக்கள் மீது ஒரு இந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் யாரா கூட இருக்கட்டும், இவங்க டிசம்பர் 21 தன்னுடைய குடிநீர் தொட்டியில ஏறி இவனே குடிநீர்ல மனித மலத்தை கலந்துட்டு 21 குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 22, 23, 24, 25 5 நாள் தன்னுடைய அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், உறவுக்காரங்க எல்லாம் மனித மலம் தண்ணியை குடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு 26 இவன் சொல்லியிருப்பானா? அப்போ அந்த அளவுக்கு கொடூரர்கள் இருக்கிறாங்களா? ஆனா போலீஸ் தான் சொல்லுது இன்னைக்கு வரைக்கும். இந்த நொடி வரைக்கும் போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, யார் மீதும் சார்ஜ் பண்ண நம்ம சொல்றோமே, முத்தையா சார்ஜ் பண்றாங்க. அதுக்குள்ள இளைஞர் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர், பத்மாவுடைய கணவர் முத்தையா தான் செஞ்சாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் நம்புறேன். ஏன்னா அவன் இப்படி எல்லாம் செஞ்சாரு. ஊராட்சி மன்ற கூட்டத்தில் வந்து அக்டோபர் மாதம் 2 காந்தி ஜெயந்தி அந்த கூட்டத்தில் அவர் படித்த அந்த அறிக்கையில சுத்தமான குடிநீர் கொடுப்பதற்காக சில லட்சங்களை படிக்கும் போது எங்களுக்கு எங்க சுத்தமான குடிநீர் கொடுத்தீங்க? இறையூர்ல யார் வீட்லயும் நல்ல குடிநீர் கிடையாது, எல்லாருமே உப்பு தண்ணி தான் குடிக்கிறாங்க. அப்ப இது ஊழல் சொன்னப்ப இவர் கோச்சிட்டு வெளில போறாரு. அப்ப அதனுடைய பதிலீடு தான் இதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு நீங்க வந்து மனித மலத்தை கலந்த தண்ணி கொடுத்தது முத்தையான உள்ள ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்களும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா முத்தையாவை இந்த நொடி வரைக்கும் போலீஸும் விசாரிக்கல, சிபிசிஐடியும் விசாரிக்கல. தான் மேற்கொண்டு தலித் பீப்புள் மீது இந்த வழக்கை திசை திருப்பி இது வந்து ஒரு SC/ST அட்ராசிட்டியை பாதுகாக்கணும்னு இந்த அரசு நினைக்குது அல்லது நம்புது. அப்படிதான் நாங்க நம்புறோம். இல்ல இப்ப அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்து அடுத்தடுத்த நாள்ல மாவட்ட ஆட்சியர், SP எல்லாம் வந்துட்டு அங்க நடக்கக்கூடிய இரட்டை கொலை முறை அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அங்க கோயில் தலித் மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய தேசிய பிரச்சனை ஆகுது. அது முடிஞ்சும் இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாம இவ்வளவு நாள் இது இழுத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஏன்னா டிசம்பர் மாதம் 26 அது ஓரளவு எல்லா செய்தித்தாள்லையும் வந்துடுது, டிவி சேனலில் போயிடுது. ஆனால் வந்து ஒரு அரசாங்கம் வந்து உலகத்திலே திறமை வாய்ந்த போலீஸ் துறைன்னு சொல்கிறோம். அந்த துறையும் பத்தலைன்னு தனிப்பட அமைச்சது இல்லாமல் இப்போ சிபிசிஐடிட்ட போயிடுச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கு 40 சம்பவம் நடந்து 40 நாளாக வந்து கைது செய்யலை. ஆனால் போலீஸ் என்ன சொன்னுச்சுன்னா 10 நாள் தான் போலீஸ் இருந்துச்சு கைது அந்த கலாக்கு. 15 நாள் நாங்கள் தொடர்ந்து போலீஸை பார்க்கும்போது போலீஸ் என்ன சொன்னாங்க, தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நெருங்கிட்டோம் 50%, 70%, 90%. கடைசியா சார் நாங்க ஆள் அடையாளம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எங்களுக்கு எவிடன்ஸ் தான் வேணும், எவிடன்ஸ் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொன்னாங்க. போலீஸ் சிபிசிடி கைக்கு போய் 15 நாளுக்கு மேலாச்சு, இன்னமா எவிடன்ஸ் தேடுறாங்க. அவங்களுடைய கேள்வி எல்லாம் இன்னைக்கு பிப்ரவரி 2 1 நைட்டு 12 மணி வரைக்கும் பிரபாகரன் விசாரிக்கிறாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் முத்துகிருஷ்ணன் விசாரிக்கிறாங்க, சுதர்சன் விசாரிக்கிறாங்க. என்ன மோட்டிவ்? அவங்களுடைய கேள்வியிலேருந்து நமக்கு என்ன நாம விளங்குறோம், நமக்கு என்ன விளங்குதுன்னா, திரும்ப திரும்ப இங்க அட்ராசிட்டி நடக்கல. எவ்வளவு பெரிய மேஜர் பார்ட் போலீஸ் ரோல் பண்றாங்கன்னா, வேங்கை வயலில் SC/ST மக்களுக்கு எதிராக எந்த குற்றமும் அட்ராசிட்டியும் நடக்கல, இவங்களே பண்ணிட்டாங்கன்னு பழி போட பாக்குறாங்க. இல்ல இப்ப அன்னைக்கு SP கூட இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறைகளும் கூட இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இருக்கையில தானே அங்க இரட்டை கொலை முறை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாடி தானே தெரிய வருது. கோவிலுக்குள்ள தலித்து மக்களை வந்து நுழைய விட மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறதுமே அந்த மாவட்ட ஆட்சியர், SP, அங்க இருக்கக்கூடிய TSP, காவல்துறை அத்தனை அதிகாரிகளும், RDO முதற்கொண்டு அத்தனை அதிகாரிகளும் இருக்கிறப்ப தானே இந்த பிரச்சனை தெரிய வருது. அப்படி இருக்கிறப்ப எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே மறுபடியும் அரசு அதிகாரம் பழி சுமத்துது அப்படின்னு சொல்ல வர்றீங்க? இது 26 நடந்த சம்பவத்தை நீங்க கேக்குறீங்க. 27 நடந்த சம்பவம். 27 கலெக்டரும் SP அவர்களும் சம்பவ இடத்தை பார்வையிட வர்றாங்க.
கேள்வி கேட்குறாங்க மக்கள்கிட்ட. இவ்வளோ ஒரு கொடுமை, நாங்கள் கேள்விப்படாத கொடுமை, பார்த்துராத கண்டிராத கொடுமையா இருக்குது, இது யார் மேல சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த மக்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு யாரையும் சார்ஜ் பண்ண இல்லை, எங்களுக்கு யாரு மேலே எங்களுக்கு எதிரியே யாரும் இல்லைங்கிறாங்க. அப்போ எப்படி எதிரி இல்லாமல் இருக்க முடியும்? இவங்க தலித் மக்கள் நீங்கள் மட்டும் தான் குடிக்கிற தட்டி. அப்போ வந்து இங்கே இட பிரச்சனை இருக்குதா, நில பிரச்சனை இருக்குதா, சுடுகாட்டு பிரச்சனை இருக்குதா, வழக்கு எது நடந்துட்டு இருக்குதா, எனக்கு வன்கொடுமை தான் வழக்கு நடந்துட்டு இருக்குதா, எது பிரச்சனைக்காக அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது தான் மக்கள் கோயிலுக்குள் எங்களுக்கு அனுமதி இல்லை, இரட்டை கோலை முறை இருக்கிறது, சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, இறந்த மழை பெஞ்சா எங்க வீட்டுக்குள்ள தண்ணி இடுப்பளவு தண்ணி வந்துடும், இறந்துட்டா அந்த உடம்ப வந்து பிரேதத்தை நாங்க கழுத்தளவு தண்ணி தான் கொண்டு போவோம்னு சார்ஜ் அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க அனுபவிக்கிற கொடுமைகளில் ஒரு சில அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கலெக்டர் என்ன பண்றாங்க, மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கோயிலுக்குள்ள அனுமதி இல்லையா, வாங்க நாங்க கூட்டி போறாங்கிறாங்க. போற வழியில தான் அந்த இரட்டை கோலை முறை இருக்கிற கடை இதுன்னு சொல்லி அங்க இருக்கிற தாசில்தார் கை காமிக்கிறாரு, அங்க இருக்கிற டிஎஸ்பி கை காமிக்கிறாங்க, அங்க இருக்கிற யாரோ ஒரு அதிகாரி கை காமிச்சோன்னா அவங்க இறங்கி போய் பாக்குறாங்க. அவங்க கலாய்வு பண்ணும் பொழுது அந்த நபர் சொல்றதை கேட்கும் பொழுது அங்க இரட்டை கோலை முறை இருக்குதுங்கிறத அவங்க அறிவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாருமே, ஈவன் எஸ்பி ஈவன் கலெக்டர் எல்லாருமே. அப்போ கூட அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, இனி வரும் காலங்கள்ல முறையா நடந்துக்குங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் அவங்க நவர்றாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு நவரும் பொழுது கோயிலுக்குள்ள வாசல்ல போய் கோயில்ல ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற ஏன் பூட்டி இருக்கு கோயில், இல்ல பாதுகாப்பு கருதின்னு சொல்றாங்க. அப்ப சாவி கொண்டு வாங்க, நான் திறக்கணும், எல்லாத்தையும் உள்ள வரும்போது சாவி வரல, அரை மணி நேரம் காத்திருக்கிறாங்க. சாவி வரலன்னு பிறகுதான் என்ன செய்யறாங்க, பூட்டை உடைக்கிற இடத்துக்கு அரசாங்கம் போயிருது. அப்ப சாவி வருது, யார் கொண்டு வந்து கொடுக்குறாரு, முத்தையா கண்ணை காட்டி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாவியை. சாவியை திறந்து மணி அடிச்ச நேரம் இவங்கெல்லாம் சாமி கும்பிட்ற அடுத்த ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒரு அம்மா எஸ்சி நாய்களா எச்சக்கல நாய்களா வெளில வாங்கன்னு சொல்றாங்க, தான் போடுறாங்க. சாமியாடு வந்த மாதிரி, அருள் வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் கடுமையா, இந்த நேரம் நீங்க திறந்த எது சரியில்லை, என் கோயில் வந்து நீங்கெல்லாம் எஸ்சி உள்ள நுழைஞ்சனால தீட்டுப்பட்டு போச்சுன்னு திட்டுறாங்க. யாருக்கு நியாயமா கோபம் வரணும்? தலித் மக்கள் தான் வருஷம் ஃபுல்லா திட்டிட்டு இருக்கிறானே. தலித் அங்க இருக்கிற வேங்கையல் மக்கள் தான் கோயிலுக்குள்ள போனதே இல்லையா, அவன் வாழ்நாள்லயே போனது இல்லையா, அவனுக்கு கோவம் வரணும் அவசியம் இல்லை. அவன் தான் தினம் தினம் இந்த இதை அனுபவிச்சிருக்கான கொடுமையை. யாரு கோவம் வந்துருக்கணும்? எஸ்பிக்கு கோவம் வந்திருக்கணும், கலெக்டருக்கு கோவம் வந்திருக்கணும், தாசில்தாருக்கு கோவம் வந்திருக்கணும், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கோவம் வந்திருக்கணும். ஏன்னா உள்ள அவங்களும் நாக்குறாங்க. எச்சக்கலனை வெளில வாங்கினது யார, எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கும் இந்த சொல்லு அடங்கும். கை நீட்டி சொல்றது எஸ்பி தான். அவங்க கோவப்பட்டாங்கன்னா படலை. ஏன் படலை? அந்த வழக்கு பதிஞ்சு 60 நாளுக்குள்ள எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். அதுக்கு யாரு டிஎஸ்பி, புதுக்கோட்டை டிஎஸ்பி இது வரைக்கும் யாரையா விசாரிச்சிருக்காங்களா? கோயிலுக்குள்ள போன வீடியோ இருக்குது, நானும் போனேன் கோயிலுக்குள்ள, அந்த இடத்துல நான் இருந்தேன், என்ன விசாரிச்சிருக்காங்களா? நீங்க என்ன சம்பவம் சொல்றீங்க, நடந்த சொல்லுங்க சொல்லியிருக்காங்களா? அந்த திட்டம் எனக்கும் தான், இல்ல கலெக்டர் திட்டின மாதிரி டிஎஸ்பி திட்ட மாதிரி என்னையும் தான் திட்டினாங்க. அந்த என்ன விசாரிச்சிருக்காங்களா? அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற யாராவது ஒரே ஒருத்தட்ட கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு வாங்கியிருக்காங்களா? ஈவன் கலெக்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்களா? எஸ்பி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்களா? டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்காங்க, என்கிட்ட வாங்கியிருக்காங்களா? யார்ட்டே வாங்கல. அந்த வழக்கு குறித்து ஒரு கல்லு கூட எடுத்து வைக்கல, ஒரு பேனால இருந்து ஒரு சொட்டு மை கூட இதுவரைக்கும் பயன்படுத்தப்படலை அந்த வன்கொடுமை வழக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த பெண்ணை கோயில்ல சாமியாடி சாதியை சொல்லி திட்டி இழிவா பேசி வெளில போங்கடா நாய்களான்னு சொன்ன அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறை விரும்புகிறது. இதான் என்னுடைய சார்ஜ். தேசிய பிரச்சனையா இருந்தா, மாவட்ட பிரச்சனையா இருந்தா, தலித் மக்கள் பாதிக்கப்படுற தலித் மக்கள் அவங்களை எந்த வகையிலையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையவே கிடையாது, துளியும் கிடையாது. இப்ப இந்த வழக்கு இந்த பிரச்சனை நடந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. டிசம்பர் 26 நடந்து இன்னைக்கு பிப்ரவரி 3, டிசம்பர் ஜனவரி தாண்டி பிப்ரவரி வந்துடுச்சு. இந்த வழக்கோட போக்கு காவல்துறை, இப்ப சிபிசிஐடி இதெல்லாம் இவங்க எல்லாரும் விசாரிக்கிறது அல்லது இந்த வழக்கோட போக்கு உங்களுக்கோ அல்லது இங்க பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கோ திருப்திகரமா இருக்குதா? துளி கூட இல்ல, ஒரு விழுக்காடு கூட கிடையாது. இந்த நொடி வரைக்கும் வன்கொடுமை வழக்க ஊத்தி மூடுற வேலை, அதை அந்த குற்றத்தை செஞ்சது தலித் தான், யாரோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் அப்படின்னு ஒருத்தன் தலையில பழி போட்டு அவனை பலி கொடுப்பதற்கு அந்த குற்றத்தை செஞ்ச உண்மையான கைவர்களை காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த உண்மையான கைவர்களை காப்பாற்றுவதற்கு சிபிசிஐடி முனைகிறது அப்படிங்கறதா எங்களுடைய வலிமையான விடுதலை சிறுத்தைகளின் வலிமையான குற்றச்சாட்டு.
உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு போலீஸ் தெரியும். போலீஸ் தெரியும். ஆனா போலீஸே கண்டுபிடிச்சிருச்சு. சரி சரி. சிபிசிஐடி வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு. கடைசியா வந்து அந்த சிபிசிஐடி கை மாறும் பொழுது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் கண்டுபிடிச்சிட்டோம் சார், கடைசியா வந்து பேர் வாங்க போறது சிபிசிஐடின்னாரு. அது என்ன நோக்கத்துல சொன்னாரோ, யாரு பழைய தனிப்படையுடைய ஏடிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் என்ன நோக்கத்துல சொன்னாரோ, நாங்கள் கண்டுபிடித்துட்டோம், 100% முடிச்சிட்டோம், எவிடன்ஸ் தயார் பண்ணிட்டு, எவிடன்ஸ் தான் நாங்க உருவாக்க முடியாது. ஏன்னா உண்மையான ரொம்ப தெளிவா தீர்க்கமா சொன்னாரு, நாங்க உருவாக்க முடியாது சார், ஏன்னா எந்த ஒரு தனி நபருக்கு மீது இல்ல, அது சார்ந்த சமூகத்தையும் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். எனவே உண்மையான ஆதாரங்களை சேமித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உறுதியா சொன்னாரு. அப்ப போலீஸ் கண்டுபிடிச்சத சிபிசிஐடி இது வரைக்கும் அந்த உண்மையான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியலையா? அதுக்கான முனைப்பு இல்ல, போலீஸ்க்கு தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும், சிபிசிஐடிக்கு தெரியும். சிபிசிஐடி அந்த உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பலியிடுவதற்கு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆடுகள் அல்ல. புரட்சியாளர் சொல்ற மாதிரி ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காலம் இல்ல, காலம் மலையேறி போச்சு. இனிமேயும் நீ ஆடுகளாக தலித் மக்களை பலியிடுகிற ஆடுகளாக நினைக்கிற அந்த நினைப்பை காவல்துறை சிபிசிஐடி மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. இந்த பிரச்சனையில இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தோ அல்லது இங்க உள்ள அரசியல் கட்சிகள் ஜனநாயக சக்திகள் சார்பா இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னு? சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில நாட்கள்லயே எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து டிசம்பர் 31 புத்தாண்டாவது எளிய மக்களுக்கும் ஒரு புதிய ஆண்டாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிய 31 கிட்டத்தட்ட 10,000 பேர் திரட்டி ஒரு ஆகப்பெரிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவ்வளவு மக்களை திரட்டினது இல்லை, அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு தலைவர் தலைமையில. அதன் பிறகு வந்து அவரை நம்பினார் தலைவர் எழுச்சி தமிழர், உறுதியோடு சொன்னார், தமிழக அரசின் மீதும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, 100% 100 விழுக்காடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் தலைவர் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதன் பிறகும் அது போலீஸ் துறையுடைய நடவடிக்கை மாறல. அதன் பிறகு சிபிசிஐடி நடவடிக்கை மாறுவதை போன்று தெரியவில்லை. தலைவர் உடனே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம்னாங்க. ஒரு கோரிக்கை, ஒரு திசையை காட்டுறோம், ஐயா எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறோம், தமிழக அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு போறோம். அதன் பிறகும் கவனம் எடுக்கல அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் 498 ஊராட்சி இருக்குது. அடுத்த கட்டமா 498 ஊராட்சியிலையும் ஆர்ப்பாட்டத்தை டிக்ளேர் பண்றோம். அனைத்து கிராமத்திலையும், கிராம ஊராட்சியா சிற்றூர் 498 ஊராட்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 கிராமங்கள் இருக்குது. அந்த அனைத்து கிராமத்திலையும் அனைத்து சமூக சாதி மதம் கடந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒற்றை கோரிக்கை தான், மனித மலம் கலந்த குடிநீரத்தை கலந்த அந்த குற்றவாளிகளை கைது செய் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட நாங்கள் அடுத்து பரவிட போறோம், விடுதலை சிறுத்தை பரவிட போறோம். அதுல இருந்தா இந்த விஷயத்த அந்த பார்வையில இருந்தா மனித மலம் கலந்த கொடூரத்தை விட குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த கொடூரத்தை காட்டிலும் பல மடங்கு கொடூரமானது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, இந்த காவல்துறையினுடைய செயல்பாடு, சிபிசிஐடியுடைய செயல்பாடு தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். அதுதான் நமக்கு மனவேதனை தருது. இல்ல, நேத்து நீங்க சமூக வலைதளத்துல குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்த கொடூரத்தை விட மிக கொடூரமானது அரசு நிர்வாகத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் அப்படி நீங்க பதிவிடுறதுக்கு? ஏன்னா இந்த சம்பவம் நடந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து துளி கூட மாறல. அரசாங்கம் நான் சொல்றது காவல்துறை, சிபிசிஐடி. சம்பவம் நடந்த மக்களுக்கு தீருதவி தொகைன்னு 87 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறேன். யாருக்குமே தீருதவி தொகை கொடுக்கல. இது வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் செஞ்சான்னு பிரபாகரன் மேல பழிபோட பார்த்தாங்க. இப்ப முரளிராஜா மேல பழிபோட பாக்குறாங்க, சுதர்சன் மேலையும் முத்துகிருஷ்ணன் மேலையும் பழிபோட பாக்குறாங்க. தொடர்ந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தான் செஞ்சான்னு அவன் மேல பழி போட்டு திசை திருப்புற வேலை. உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்குது போலீஸ். ஒண்ணு, அவங்களுக்கு குடிநீரை கூட இன்னமும் தூய்மையான நல்ல குடிநீர் கொடுக்க தயார் இல்லை. வெளியில வந்து 5 நாளுக்கு பிறகும் கூட மீண்டும் அதே பைப்ல குடிநீர் வழங்கி திரும்பி 2 பேர் ஜிஹெச் அட்மிட் ஆனாங்க. பெரியவர்கள், முதல்ல குழந்தைங்க அட்மிட், அதுக்கப்புறம் பெரியவங்க அட்மிட். அப்ப மீண்டும் பெரியவங்க அட்மிட் ஆகிற வரைக்கும் இந்த தண்ணி கொடுக்கல ஒழுங்கா. அடுத்து 2வது இந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதாவது இரட்டை கொலை முறை வழக்கையும்
அதுல அக்யூஸ்ட் யாரும் தெரிஞ்சு போச்சு. ம். அது மாதிரி வந்து நீ இதுல கோயிலுக்குள்ள வந்து வரக்கூடாது, எச்சிக்கல நாயகளா வெளில போங்கன்னு சொன்ன அந்த பெண் யாரு, அந்த பெண்ணுக்கு பின்னாடி இருந்து இயக்குன ஆள் யாருன்னு தெரியும். ம். அப்ப அந்த இடத்துல ஏன் சார்ஜ் ஷீட் போடல? ம். 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது உண்மைதானே? ஏன் போடல? இன்னமும் ஏன் அந்த முரளி ராஜாவையும் பிரபாகரனையும் சுதர்சனையும் முத்துகிருஷ்ணனையுமே சார்ஜ் ஏன் பண்றீங்க? இன்ன வரைக்கும் கேள்வி. சம்பவம் நடந்து 40 நாளாயும் போலீஸும் இதே கேள்விதான், சிபிசிஐடி இதே கேள்விதான். ம். நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, 2 லட்சம் பணம் கொடுக்குறேன், ஸ்கூட்டி வாங்கி தரேன், பெண்கள்ட்ட போய் ஸ்கூட்டி வாங்கி தர்றேன், உனக்கு வந்து வீட்டுக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு வந்து முதியோர் திட்டம் பென்ஷன் கொடுக்குறேன், இன்னும் வேற என்ன வேலை அவனுக்கு செய்யுமோ செஞ்சு கொடுக்குறேன், அரசாங்க வேலை தர்றேன், ஆனா நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, இல்லைன்னா நீ ஒரு ஆள் அடையாளம் காட்டு. யாரே அடையாளம் காட்டு, பிரபாகரனை முத்துகிருஷ்ணனை காட்டு, முத்துகிருஷ்ணனை சுதர்சனை காட்டு, யாரே ஒரு ஆளை காட்டுன்னு ஒரு இந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் மீதே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இவங்க தான் செஞ்சாங்கன்னு பழி போடுற அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா? அதை வந்து எந்த வகையில இந்த சிபிசிஐடி கூட பார்க்கறதுன்னு தெரியல. என் தலித் மக்கள் வந்து இந்திய குடிமக்களா இல்லையா? இவங்க வந்து இவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இல்லையா? இதான் கேள்வி வருது. மீண்டும் மீண்டும் நாங்கள் அகதிகளா அப்படிங்கிற கேள்வி அந்த மக்கள் வைக்கிறாங்க. நான் வைக்கல, அந்த மக்கள் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் அரசாங்கம் சொல்ல போகுது? தமிழக முதலமைச்சர் சொல்ல போறாங்க. ஆனா இல்ல, எந்த பதிலும் அங்கிருந்து வரல. முதலமைச்சர் சொல்றாரு உண்மையான இரும்பு கடன் கொண்டு அடக்கம் ஒண்ணு. இவங்க அதுக்கு என்ன அர்த்தமா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. சாதி வர்ம ஆதிக்கத்தை இரும்பு கடன் கொண்டு வந்து அடங்குவோங்கிறாங்க. ஆனா திரும்பி திரும்பி உங்க அடக்குமுறை ஃபுல்லா சேரிக்குள்ளதான் வருது, எளிய மக்கள் மீது தான் வருது, அங்க இருக்கிற பிரபாகரன் மீது தான் வருது, முத்துகிருஷ்ணன் மீது தான் வருது. அப்ப எப்படி நாங்க இதுக்கு மேல எப்படி நம்ம கண்டனத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல இப்ப இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பொங்கல் நேரத்துல அரசு சார்பா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வச்சாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நடந்துச்சு? அது ஒரு பாதிக்கப்பட்டது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கிறனாலையும் அதை இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் அங்க ஓடிட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற இறையூர்ல இருக்கிற 3 சமூகம், அம்பலக்கார சமூகம், அகமுடையர் சமூகம், தலித் மக்கள். அப்ப இவங்களுக்கு எதிராக அந்த 2 பேரும் திரண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இது ஒரு கூர்த்திட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் சமத்துவ பொங்கலை முன்னெடுத்தாங்க. அங்க இருக்கிற 2 அமைச்சர்களும் வந்தாங்க. அதை தலித் மக்கள் வரவேற்கல. அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு முன்கை வச்சாங்க. அந்த தரப்புல இருந்து யார் முன்கை நீண்டுச்சு? எந்த முன்கை நீண்டுச்சு? யார் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா இல்ல. அந்த மக்கள் அதை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த சமத்துவ பொங்கலாக இல்லை. எங்களுக்கு அன்றைக்கு இல்ல, 2023 தைப்பொங்கலே பொங்கலா இல்ல. இது இறையூர் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கிற 1 கோடி தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை. இந்த பொங்கல் 1 கோடி தமிழ் மக்களின், தலித் மக்களின் பொங்கலாக இல்லை. அது மட்டும் இல்ல, 6 கோடி தமிழர்களின், மானமுள்ள 6 கோடி தமிழர்களின் பொங்கலாக இல்ல. அங்க இருக்கிற தலித் மக்கள் மட்டும் தான் கவலைப்படுறாங்களா? இல்ல, அங்க இருக்கிற முத்திரை மக்கள் கவலைப்படுறாங்க. அங்க இருக்கிற முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வருத்தப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணுங்கிறதா அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. சரி, நான் அடுத்த கேள்வி அதை தான் நினைச்சேன், அதை கேட்கலான்னு தான். இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சம்பந்தமா பட்டியலின மக்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ அதே போல மற்ற அங்க உள்ள அனைத்து தரப்பு மக்கள்ல மற்ற சமூகத்து மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாங்க, அல்லது இந்த பிரச்சனையை அவங்க எப்படி கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அங்க இந்த இஷ்யூ வந்ததுக்கு பிறகு அந்த நொடியில இருந்து அங்க எந்த சாதி வேறுபாடும் இல்லாம அனைத்து தரப்பு மக்களுடைய ஒற்றை கோரிக்கை இதுதான், கயவன் கண்டுபிடிக்கப்படணும். குறிப்பா அங்க முத்தைய சமூகத்தை சேர்ந்தவங்களே கூட ஒரு தனி மனிதன், யாரு முத்தையா என்கிற தனி மனிதனின் ஆதிக்க சாதி வெறிக்கு எங்கள் சமூகம் பலிகடா ஆகிவிடக் கூடாதுன்னு கவலைப்பட்டாங்க. எவ்வளவு பேட்டி இருக்குது, எவ்வளவு தனி உங்களை போன்ற நியூஸ் சேனல் வந்து பேட்டி எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. வெளிப்படையா பேர் சொன்னாங்க, முத்தையாவினுடைய சாதி வெறிக்கு நாங்கள் பலியாக மாட்டோம், நாங்கள் வந்து உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு அங்க முத்திரைய மக்கள் பரப்பிட்டு வந்திருக்கிறாங்க. முத்திரைய மக்கள் அந்த நொடியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிறதுல அக்கறையோட இருக்கிறாங்க. முன்கை நீளுது.
அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களும் முன்கை நீளுது. அவங்க உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணும், அது எந்த சாதியா இருந்தாலும் கண்டுபிடிக்கப்படணும்னு சொன்னாங்க. அதனாலதான் சிதம்பரம் தான் செஞ்சாரான்னு கேள்வி கேட்கிறாங்க. போலீஸ் யார் செகண்ட்ல திசை திருப்புறாங்க. இந்த குற்றத்தை சிதம்பரம் தான் செஞ்சாரா? ஏன் நீங்க முத்தரையர் சமூகத்தை சார்ஜ் பண்றீங்க? அகமுடையர் சாதியை சேர்ந்த சிதம்பரம் செஞ்சிருக்க கூடாதா? எங்களுக்கு என்ன கவலை, யார் செஞ்சாலும் கை செய்யப்படணும். சிதம்பரம் அப்படியான மனப்பாங்கு உடையவர் அல்ல. அங்க இருக்கிற தலித் மக்களாக இருக்கட்டும், எந்த மக்களுக்காக இருக்கட்டும், எல்லோரும் பாதிக்கப்படும் பொழுது முன் களத்திலே முன் வந்து நிற்பவர் சிதம்பரம். எனவே சிதம்பரத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சிதம்பரத்துக்கு மனித மனத்தை கலக்குற அளவுக்கு கொடூரமான எண்ணம் இல்லைன்னு நாங்க நம்புறோம். ஏன் இவர் செஞ்சாரு, அங்க இருக்கிற சண்முகம் செஞ்சிருக்க மாட்டாரா? அவர் முத்தரையர் தானே. ஏங்க முத்தரையராங்க குற்றம், முத்தரையர் சாதி மேலே குற்றம் சுமத்துறோம். ஒரு நாளும் ஒரு நொடியும் அப்படி ஒரு அரசியல் நாங்க செய்யல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, தனிப்பட்ட முறையில் திலீபன் ராஜாவும் சரி, அல்லது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சரி, முத்தரையர் சமூகத்தின் மீது இந்த குற்றம் ஒரு காலம் விழாது. அந்த சாதியில இருக்கிற ஒரு தனி நபர் குற்றம் செஞ்சிருக்கலாம், அந்த சமூகம் கண்டிப்பா குற்றவாளி சமூகம் அல்ல. இதான் என்னோட நிலைப்பாடு. அப்ப அவங்க சண்முகத்தை சொன்னாங்க, சண்முகம் கூட செஞ்சிருக்கலாமேன்னு. சண்முகத்துக்கு அந்த புத்தி இல்லைன்னு நாங்க நம்புறோம். சண்முகம் அப்படியான ஆள் இல்லை, அவர் அப்படி பழகல, எளிய மக்கள்கிட்ட அப்படி பழகல, தலித் மக்கள்கிட்ட அப்படி பழகல, அவர் அண்ணன் தம்பி போல பழகினாரு. எனவே சண்முகத்தின் மீது சார்ஜ் இல்லை. அங்க என்ன முத்தைய சமூகம் 200 குடும்பம் இருக்குது. 200 குடும்பத்துல எத்தனை பேர் பேரை சொல்றோம்? எல்லாரும் நமக்கு பேர் தெரியாதா? அவங்க அப்படி செய்யற ஆள் இல்லை, அவங்க அப்படி சாதி வெறி இல்லை. முத்தையாவுக்கு இருக்குதுன்னு சார்ஜ் பண்றான். முத்தையாவை கேள்வி கேட்கவே இல்லை போலீஸ். முத்தையாவை ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை போலீஸ். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற தோழர் சொல்றாங்க, முத்தையா வீட்டுல தான் ஜோறு போச்சுங்கிறாங்க போலீஸுக்கு. போலீஸ்க்கு சாப்பாடே முத்தையா சமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு. எப்படி அவங்க முத்தையா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேட் பண்ற விதம் எப்படி இருக்கும்? போலீஸ் முழு மூச்சாக, சிபிசிஐடி முழு மூச்சாக தலித் மக்கள் மீது தான் போக்கஸ் பண்றாங்க. அவங்கள குற்றவாளி ஆக்கணும் அப்படிங்கிறதுல முதலும் முடிவாகிறாங்க. மகிழ்ச்சினே. பல்வேறு பணி நெருக்கடிகளுக்கு மத்தியில கிழக்கு ஊடகத்துக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு கிழக்கு ஊடகத்தின் சார்பா நன்றினே. நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த நேரத்துல அங்க இருக்கிற இறையூர் மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சாதி கடந்து மனிதத்தை காப்பாற்றுவதற்காக இறையூரில் இருக்கிற அத்தனை சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதுல துளி மாறுதலும் கிடையாது. அங்க இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும்ங்கிறது நொடி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாறவே இல்லை. அந்த மக்களுக்கு இந்த நேரத்திலையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதி கடந்து மனிதம் வெல்லும். நன்றி.